آمنت بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر والقدر خيره وشره من الله والبعث بعد الموت لا إله إلا الله. آمنت بالله وملائكته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய இமாம் சையத் மஸ்ஊத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான் கடந்த நூற்றாண்டிலே இந்த உம்மத் பல குழுக்களாக பிரிந்து சேருண்டிருந்த அந்த நாட்களிலே சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸின் அடிப்படையிலே பிரிவு காலத்திலே முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வழிகாட்டல் அந்த 7084வது புகாரி ஹதீஸிலே இடம்பெறுகின்றது. அந்த ஹதீஸின் அடிப்படையிலே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்றது. அது காலப்போக்கிலே அதனுடைய கட்டமைப்பு சிதைவடைந்து மங்கி மறைந்து விடுகின்றது. பின் நாட்களிலே மீண்டும் இதே போன்ற அமைப்பிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தோற்றுவிக்கப்படும் என்ற நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்புக்கு இணங்க எம்முடைய அறிவுக்கு உட்பட்ட வகையிலே 1960ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே பாகிஸ்தான் மண்ணிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்றது. அதனை உயிர்ப்பித்தவர்கள் மஸ்ஊத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஒரு சத்திய சன்மார்க்கத்தை மீண்டும் உயிர்ப்பித்து மக்களை சீராக வழிநடாத்துவது, அதற்குரிய வழிகாட்டல்களை கொடுப்பதென்பது மிகப்பெரிய ஒரு பணி. ஆனால் அந்த மனிதர் தன்னுடைய 50வது வயதிற்கு பிறகு பல 100 சொச்சம் புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். அதே போன்று அல் குர்ஆனுக்கு 10 பாகங்களிலே தஃப்சீர் விரிவுரை செய்திருக்கின்றார்கள். அவர்களால் எழுதப்பட்ட புத்தகங்களிலே மிக முக்கியமான ஒரு புத்தகம்தான் மின்ஹாஜுல் முஸ்லிமீன். மின்ஹாஜ் என்றால் வழிகாட்டி, முஸ்லிமீன் என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு சொல்லப்படும். அப்ப முஸ்லிம்களின் வழிகாட்டி என்ற ஒரு அழகான பெயரை மஸ்ஊத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் அவர்கள் போட்டு அதிலே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்தது முதல் கொண்டு அவனுடைய மரணம் வரைக்குமான செயல்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் என்கின்ற எல்லா விஷயங்களும் முடியுமான அளவுக்கு அல்லாஹ்வுடைய விசாலமான அறிவிலிருந்து அவன் கொடுத்த அந்த சிறிய அறிவின் மூலமாக அவர்கள் நிறையவே இந்த மார்க்கத்திற்கு பணி செய்தார்கள். அன்றாட
இபாதத்துகள் முதல் கொண்டு ஒரு மனிதனுடைய கொடுக்கல் வாங்கல்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட இப்படி எல்லா விஷயங்களும், அதுதான் சொல்லுகின்றேன். ஒரு பிள்ளை பிறந்தது முதல் அது வளர்ந்து வாலிபத்தை அடைந்து திருமண வயதை அடைந்து அவர்கள் குடும்பஸ்தர்களாக ஆகி பிறகு வயோதிபத்தை அடைந்து மரணிக்கின்ற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு என்னவெல்லாம் உலக வாழ்க்கையிலே அவசியப்படுகின்றதோ, ஆன்மீக வழிகாட்டல்களாக இருக்கலாம். ஆன்மீக வழிகாட்டல் என்றால் என்ன? மார்க்கம் சம்பந்தப்பட்ட வழிகாட்டல்கள். அதே போன்று உலகம் சம்பந்தப்பட்ட மார்க்கத்தை பேணி வாழக்கூடிய சகல விதமான விஷயங்களும், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தேடக்கூடிய வழிமுறைகள், வியாபாரம், எப்படி தன்னுடைய குடும்பங்களோடு பிள்ளைகளோடு நடக்க வேண்டும், மனிதர்களோடு எப்படி பழக வேண்டும் என்கின்ற சகல விதமான விஷயங்களும் இந்த மின்ஹாஜுல் முஸ்லிமீன் என்ற நூலிலே விவரிக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி? அவருடைய வார்த்தையில் இருந்தா இல்லை, அல் குர்ஆன் சுன்னாவிலிருந்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அதனுடைய தமிழ் மொழியிலான மொழிபெயர்ப்பு இப்போது வெளிவந்திருக்கின்றது. கடந்த ஷூரா 14ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 நடைபெற்ற ஷூராவிலே முதல் கட்டமாக அவர்களுடைய அந்த உருது மூல நூலிலிருந்து 5இல் ஒரு பகுதி தான் நாங்கள் இதுவரைக்கும், அதாவது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த நூல்களின் பிரதிகள் ஒவ்வொரு கிளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் தத்தமது கிளைகளிலே அதனை வாசிக்க வேண்டும், முஸ்லிம்களுக்கு அதனூடாக நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அங்கமாக அந்த நூல் சம்பந்தமாக சிறிய ஒரு அறிமுகத்தோடு அந்த நூலின் ஆரம்பத்திலே இமாம் மசூத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்களை நாம் தொடராக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த மின்ஹாஜுல் முஸ்லிமீன் என்ற பாடத்தை பொறுத்தவரை ஆண்களும் பெண்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஒரு பாட வகுப்பு. உங்களுக்கு ஏற்கனவே பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சி என்ற ஒன்று மாதாந்தம் நடத்துமாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சிக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இருக்க முடியாது. இது இலங்கை தலைமைத்துவத்தால் அவர்கள் ஒவ்வொரு கிளைகளுக்கும் விஜயம் செய்கின்ற போது இந்த மின்ஹாஜுல் முஸ்லிமீன் சம்பந்தமாக அந்தந்த கிளைகளிலே பாட வகுப்பு நடத்தப்படும். இது எல்லா கிளைகளுக்கும் பொதுவான ஒரு அமைப்பு முறை. ஆனால் தத்தமது கிளைகளிலே பெண்கள் பயான் என்ற ஒரு பகுதி விசேடமாக பெண்களை அழைத்து அது நடாத்த வேண்டும். அதற்கும் இந்த மின்ஹாஜுல் முஸ்லிமீன் என்ற இந்த பாட வகுப்பிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மின்ஹாஜுல் முஸ்லிமீன் என்ற இந்த பாட வகுப்பு உங்களுடைய மார்க்க அறிவை விருத்தி செய்வதற்கான மேலதிகமான ஒரு பாடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக அவங்க தலைப்பு போடுறாங்க, அல் ஈமான் வமா யதஅல்லகு பிஹி, ஈமானும் அது சம்பந்தப்பட்டவைகளும். ஈமான் என்றால் எங்களுக்கு தெரியும், ஈமான் கொள்ள வேண்டிய அம்சங்கள் 6 இருக்குது. அல்லாஹ்வை நம்புதல், மலக்குமார்களை நம்புதல், தூதர்களை நம்புதல், மறுமை நாளை நம்புதல், கதிரை நம்புதல், இப்படி இருக்குது. இதில் ஈமானோடு சம்பந்தப்பட்ட, ஏன்னா ஒரு மனிதனுக்கு மிக அவசியமானது, ஆன்மீக வழிகாட்டல்களிலே மிக முக்கியமானது ஈமான் இருக்க வேண்டும். அந்த ஈமான் வந்ததன் பிறகுதான் அவன் இஸ்லாமாக ஒரு முஸ்லீமாக வாழ முடியும். முதலாவது உள்ளத்திலே வரக்கூடிய அந்த நம்பிக்கை. அப்ப ஈமான் சம்பந்தமாக முதலாவது அமீர் அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் அத் தௌஹீத். தௌஹீத் என்றால் ஓரிரை கொள்கை அல்லது ஏகத்துவம், அல்லாஹுவை ஒருநிலைப்படுத்துவது என்பது அர்த்தம். ஏகத்துவத்தின் பொருள் என்னவென்றால், அமீர் அவர்கள் எழுதிய அந்த விஷயங்களையே வாசித்து தெளிவுபடுத்துறது மிக சிறந்ததாக இருக்கும். ஏன்னு சொன்னால், இந்த கடந்த நூற்றாண்டினுடைய ஒரு முஜத்திதாக இந்த மார்க்கத்தை உயிர்ப்பித்த புதுப்பித்தவராக அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மூலமாக நிறைய விஷயங்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றான். அவைகள் உருது மொழியிலே இருக்கக்கூடிய காரணத்தினால் இலங்கை போன்ற நாடுகளிலே வசிக்கக்கூடிய தமிழ் மொழி பேசக்கூடிய எங்களுக்கு அவர்களுடைய அந்த பெருமதி விளங்குவது கிடையாது. எனவேதான் இலங்கையை பொறுத்தவரை இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய வளர்ச்சி வேகமும்
மிகவும் குறைவாக இருப்பதற்குரிய காரணம், உருது மொழி உலகத்திலே இஸ்லாமியர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிலே அதிகமானவர்கள் பேசக்கூடிய மொழி ரெண்டு. ஒன்று அரபு, இன்னொன்று உருது மொழி. இந்த உருது மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அதிகமானவர்களாகவும் அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் அதிகமானவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் அரபு உலகத்தை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் கடந்த காலங்களிலே வாழ்ந்த இமாம்களால் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் உருது உலகத்தை பொறுத்தவரை, உருது மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுடைய விஷயத்தை பொறுத்தவரை அங்கும் முக்கியமான நூல்கள் வெளியிடப்பட்டிருந்தாலும் கடந்த கால இமாம்களினால் மஸ்ஊத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செய்த அந்த சேவையை போன்று சிறந்த ஒரு சேவையை யாரும் செய்ததில்லை என்றுதான் என்னுடைய தேடல் அறிவிலிருந்து நான் சொல்ல முடியும். மௌதூதி என்ற ஒருவர் இருந்தார், ஜமாஅத்தை இஸ்லாமி என்பவருடைய ஸ்தாபகர். அவரும் இந்த உம்மத்துக்கு சில பங்குகளை செய்திருக்கின்றார். ஆனால் அவர்களெல்லாம் ஒரு அடிப்படையிலே சரியாக புரிந்து செயல்படவில்லை, அடிப்படையில் தவறிழைத்து விட்டார்கள் இந்த சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய விஷயத்தில். ஆனால் அதனை அழகாக செய்து தங்களுடைய மரணம் வரைக்கும் நிறைய சேவைகள் செய்தவர் தான் மஸ்ஊத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ ஏகத்துவம் தான் என்னன்னு சொல்லி அவங்க எழுதுறாங்க. ஏகத்துவத்தின் பொருள் என்னவென்றால், அல்லாஹுவை அவனது தனித்துவம், அவனது பண்புகள், அவனது உரிமைகள் விடயத்தில் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளப்படுதலும், அவனுடைய தனித்துவத்தில் அல்லது அவனது பண்புகளில் அல்லது அவனது உரிமைகளில் அவனுக்கு எவரும் கூட்டாக்கப்படாமல் இருப்பதுமாகும். தௌஹீதுனா 3 சப்ஜெக்ட்ஸ். ஒன்று, அல்லாஹ்வை அவனுக்கென்றே சில தனித்துவங்கள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அவனுக்கென்று சில பண்புகள் இருக்குது. மூணாவது, அந்த ரப்புல் ஆலமீனுக்கு சொல்லி சில உரிமைகள் இருக்குது. இந்த 3 விஷயங்களிலும் அவனுடைய படைப்பினங்களில் எவரையும் நாங்கள் இணையாக ஆக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய ஸ்தானத்திலே கொண்டு போய் சமனாக நாங்கள் வைக்கக்கூடாது, கூட்டு சேர்க்கக்கூடாது. அவனுடைய தனித்துவத்தில் அல்லது அவனது பண்புகளில் அல்லது அவனது உரிமைகளில் அவனுக்கு எவரும் கூட்டாக்கப்படாமல் இருப்பதுதான் தௌஹீதுடைய வரைவிலக்கணம். உயர்வான அல்லாஹ் ஒருவனாவான், அவன் தனித்துவமானவனாவான், அவன் ஏகன், ஒரே ஒருவன். ஏகன்டா ஒரே ஒருவனுக்கு சொல்றது. அப்ப அல்லாஹ்வை அவன் எந்த துறையில எடுத்தாலும் அவனுக்கு இணையே கிடையாது. பண்புகள் எடுத்தா அவன் பண்புக்கு நிகராக யாரும் செல்ல முடியாது. அவனுக்கு சில உரிமைகள் இருக்கு, அந்த உரிமைகள் விஷயத்தை யாரும் நெருங்க முடியாது. உதாரணமாக பண்புகள் சொன்னா அவனுக்குரிய ஆற்றல்கள், சக்தி, அதே போன்று அவனுடைய கண்ணியம், அவனுடைய புகழ்ச்சி, இதுல எல்லாம் மனிதர்கள் நெருங்கவே முடியாது. அதே போன்று அல்லாஹ்வுக்கு சில உரிமைகள் இருக்கு. உதாரணமாக சொல்றேன்னா, அது சம்பந்தமாக அழகா பின்னால் அமீர் அல்லாஹ்வுடைய உரிமைகள் என்னன்னு சொல்லி ஓடராக கொண்டு வரார். அந்த ஆரம்பம் தானே சொல்றேன். உதாரணமாக ரிஸ்க் வழங்குற உரிமை யார உரிமை? படைப்பினங்களுக்கு அல்லாஹ்வுடைய உரிமை. அதே போன்று உயிர் வாழ செய்யறது, மரணிக்க செய்யறது, இதெல்லாம் யார உரிமை? அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. இதுல மனிதர்கள் தலையடிக்க இயலாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தனித்துவம்னு சொன்னா அவன் விஷயத்துல, அதாவது அவன் தனித்துவமானவன். இப்போ மனிதர்களை பொறுத்தவரையில அவர்களுடைய வாழ்க்கை விஷயங்கள், மனித ஜின்கள், ஏனைய படைப்பினங்கள், அவங்க மனித ஜின்களை பொறுத்தவரையில் அவங்க திருமணம் முடிச்சு குடும்பம் நடத்தி தங்களுடைய இனங்களை பெருப்பிச்சு இப்படி, இது மனிதர்களுடைய ஒரு தனித்துவம். ஆனால் அல்லாஹ்வுடைய தனித்துவத்தில் அது அவனுக்கு எந்த இணையுமே இல்லை, அவனுக்கு மனைவி மக்கள் இல்லை, பிள்ளைகள் இல்லை, அது அவனுடைய தனித்துவம். இந்த விஷயங்களை நாங்கள் விளங்கிக்கிறோம். தௌஹீத் என்பது அனைத்து நல்லமல்களுக்கும் அடிப்படையாகும். தௌஹீத் இன்றி செய்யப்படக்கூடிய நல்லமல்கள் பயனற்று விடுகின்றன. தௌஹீத் இல்லை என்றால் ஈமானும் இல்லை. தௌஹீதும் ஷிர்க்கும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. தௌஹீத் இன்றி விடிவு கிடையாது. தௌஹீதுடன், அதாவது ஏகத்துவத்துடன் ஷிர்க் இருக்கும் நிலையில் விடிவு அசாத்தியமானது. ஷிர்க் இணை வைத்தல் எந்த சந்தர்ப்பத்திலும் மன்னிக்கப்படாது. தௌஹீதுனா என்னன்னு பார்த்துட்டோம். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் அவனுடைய தனித்துவம், அவனுடைய உரிமைகள், பண்புகள் விஷயத்துல யாரையுமே நாங்கள் கூட்டு சேர்க்கல அவனுடைய படைப்பினங்கள்ல. அப்ப இந்த நிலையில இருந்து கொண்டுதான் நாங்கள் அமல்களும் செய்வோம். அப்ப இந்த தௌஹீத் இல்லாம செய்யப்படக்கூடிய நல்லமல்கள் பயனற்று விடும். உயர்வான அல்லாஹ் கூறுகின்றான் 4வது அத்தியாயம் 48வது வசனத்திலே,
இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அது அல்லாதவைகளை தான் நாடியவர்களுக்கு மன்னித்து விடுகின்றான். வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அலீமா, எவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார்களோ அவர்கள் பெரும் பாவத்தை கற்பனை செய்து கொண்டார்கள், பெரிய ஒரு பாவத்தை செய்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற விஷயத்துல நாங்கள் கவனமாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய அந்த 3 முக்கியமான பண்புகள் இருக்குது, 3 முக்கியமான அடிப்படைகள் தௌஹீதுடைய, அதில் நாங்கள் அல்லாஹ்வுக்கு யாரையுமே இணையாக்கிடக்கூடாது. ஈமான் கொண்டதன் பிறகு யாரேனும் ஒருவர் ஷிர்க் வைப்பாராயினால் அவருக்கு அவருடைய ஈமான் எந்த பிரயோசனத்தையும் அளிக்காது. எவர் ஈமானுடன் ஷிர்கை கலக்கவில்லையோ அவருக்கே அவருடைய ஈமான் பிரயோசனத்தை பெற்றுக் கொடுக்கும். உயர்வான அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன், எவர்கள் ஈமான் கொண்டு தங்களுடைய ஈமானுடன் அநியாயத்தை கலக்கவில்லையோ அத்தகையவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு, மேலும் அத்தகையோரே நேர்வழி பெற்றவர்களும் ஆவார்கள். 6வது அத்தியாயம் 82வது வசனம். அப்ப ஈமான்ட பகுதி முழு மனிதர்கள்ல இருக்குது. பெரும்பாலும் நாம நாஸ்திகர்களை தவிர ஈமான் நம்பிக்கை என்பது எல்லா மனிதர்கள்லையும் இருக்குது. மாற்று மதத்தவங்கள்லையும் இருக்குது, இந்துக்கள்லையும் இருக்குது, பௌத்தர்கள்லையும் இருக்குது, கிறிஸ்தவர்கள் யூதர்கள்லையும் இருக்குது. அவங்கள்ட்ட கேட்டா உங்களை படைச்சது யாருன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, மேலே உள்ள ஒருத்தன் தான் படைச்சான். உங்களுக்கு சாப்பாடு தாரது ரிஸ்க்கு தாரது யாருன்னு கேட்டால் அல்லான்னு சொல்லுவாங்க. இந்த மலையெல்லாம் பொழிவிக்கிறது யார் வானத்தில் இருந்து, அல்லான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நம்பிக்கை மட்டும் இருந்து சரி வராது. ஜமாத்துல் முஸ்லிமில் இருக்கக்கூடிய நாங்கள் ஆண்கள் பெண்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நம்பிக்கைகள் எல்லாருலையும் இருக்குது, அதே மாதிரி எங்கள்லையும் இருக்குது. இந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது என்பதைத்தான் அல்லாஹ் எங்கள்லேருந்து எதிர்பார்க்கிறான். அப்ப சிலர் என்ன செய்வாங்களாம், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட நிலையில அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக உலகத்தில் வாழுவார்கள் என்பது இயல்பான ஒரு விஷயம்ன்றதை அல்லாஹ் சொல்றான். அதுதான் அந்த குர்ஆன் வசனம் சொல்றது, எவர்கள் நம்பிக்கை கொண்டு அவர்களுடைய ஈமானிலே அநியாயத்தை கலக்கவில்லையோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள், நேர்வழி பெற்றவர்கள். அப்ப இதுல ஈமானோட அநியாயத்தை கலக்குறதுன்னா இந்த வசனம் இறங்கின உடனே நபித்தோழர்களுக்கு பெரிய கஷ்டமா போயிடுது. லம்மா நஸலத் அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின், எவர்கள் தங்களுடைய ஈமானோட அநியாயத்தை கலக்கவில்லையோ என்ற வசனம் இறங்கியதும் கால அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாருடைய தோழர்கள் எல்லாம் கதைக்க ஆரம்பித்தார்கள். ஐயுனா லம் யظلم நஃப்ஸஹு, யார் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்யாமல் இருக்கிறது? நம்ம என்ன செஞ்சிருவோம்? எங்களுக்கு அநியாயம் செய்யறதா என்ன, பாவங்கள் செஞ்சிருவோம், வரம்பு மீறிடுவோம், இப்படி நடந்துருந்தானே. அப்ப இது மனித பலகீனம் தானே, யாரு அப்ப எங்களுக்கு நாங்கள் அநியாயம் செய்யாமல் இருக்கிறது சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவங்க கற்பனை பண்ணி இந்த வசனம் பெரிய ஒரு சுமையாக அவங்க கருதுறாங்க. ஐயுனா லம் யظلم நஃப்ஸஹு ஃபஅன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அல்லாஹ் ஒரு குர்ஆனி வசனத்தை இறக்குகின்றான். இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அநியாயம்டா என்ன தெரியுமா? அல்லாஹ் அநியாயங்கள்ல மிகப்பெரிய அநியாயம் என்பது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் படுத்துறான். அப்ப இணை வச்சா தான் அது அநியாயம். அல்லாஹ் இதன் மூலம் ஈமான் கொண்டு அநியாயத்தை கலக்கவில்லை என்பதன் மூலம் ஈமான் கொண்டு எவர்கள் இணை வைக்கவில்லையோ அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் இன்னொரு வசனம் மூலம் எங்களுக்கு தெளிவுபடுத்துறான். சொல்லி போட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால லைஸ கமா தகூலுன லம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் பிஷிர், நீங்க நினைக்கிற மாதிரி ஈமானோடு அநியாயத்தை கலப்பது என்பது ஈமானோடு இணை வைப்பதைத்தான் இங்கே குறிக்கின்றது. அவலம் தஸ்மஉ இலா கௌலி லுக்மான் லிப்னிஹி, உங்களுக்கு தெரியாத அல்லாஹ் குர்ஆன்ல லுக்மான் என்ற அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மைந்தனுக்கு பையனுக்கு உபதேசம் செய்கின்ற போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். யா புனைய, என்னுடைய அருமை மகனே, என்னுடைய அருமை பிள்ளையே, லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு நீ எந்த ஒன்றையும் இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், ஏனென்றால் ஷிர்க் தான் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதுதான் மகத்தான அநியாயமாகும் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, இதுதான் ஈமான் கொண்டு அநியாயத்தை கலக்கக்கூடாது என்பதனுடைய விளக்கம் என்பதாக அல்லாஹ் அந்த விளக்கத்தை கொடுத்த உடனே சஹாபாக்களுக்கு திருப்தியாகிடும். அப்படியா, அப்போ ஷிர்க் வைக்காமல் நாங்கள் இருக்கலாம் தானே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு. ஆனால் அநியாயன்றது சில போது நாம் நம்மளுக்கு அநியாயம் செஞ்சுருவோம், சில போது நாங்கள் பிறருக்கு அநியாயம் செஞ்சுருவோம். செஞ்சால் மன்னிப்பு கேட்கணும், தௌபா செய்யணும், பிறரோட சம்மந்தப்பட்டால் அவங்ககிட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்கணும்.
அப்போ இங்கே அநியாயம் என்றது ஷிர்க் வைக்கிறது தான் குறிக்குது என்ற விஷயத்தை அந்த அல் குர்ஆன் வசனத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கமாக கொடுக்குறாங்க. சிலர் ஈமான் கொண்டதன் பின்னரும் இணை வைக்கின்றார்கள் என்பது மேற்கூறப்பட்ட திருவசனத்திலிருந்து நிரூபணமாகின்றது. மசூத் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, அப்போ ஈமான் கொண்டதுக்கு பிறகு சிலர் என்ன செய்கிறாங்க, இணைய வைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது என்பது மேற்கூறப்பட்ட வசனம் மூலம் எங்களுக்கு தெளிவாகின்றது. மேலும் தங்களை முஃமின்கள் என்று அடையாளப்படுத்துகின்ற அதே வேளை முஷ்ரிக்குகளாகவும் இருக்கின்றனர். நல்லா விளங்கிக்கலுங்க. தாங்கள் விசுவாசிகள் என்று தங்களை அடையாளப்படுத்துகின்ற அந்த நேரத்தில் அவர்கள் முஷ்ரிக்குகளாகவும் ஆகிவிடுகின்றார்கள் என்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. இன்றைக்கு நாம பார்க்குறோம், அதிகமான மக்கள் ஈமான் கொண்டிருக்கிறாங்க, ஆனால் அல்லாஹ்வுக்கு நிறையவே இணை கற்பிக்கிறாங்க. அந்த இணைகள் எப்படி இருக்குது? இப்போ மாற்று மதத்தவர்களை பொறுத்தவரையில் அவங்க சிலை வணக்கம் மூலமாக அல்லாஹ்வுக்கு என்ன செய்கிறாங்க, இணை கற்பிக்கிறாங்க. உதாரணமாக அல்லாஹ்வுக்கு தான் நாங்கள் இபாதத் செய்யணும், அப்படி தானே? அது அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க கையால் வடிவமைக்கப்பட்ட ஒரு கல், மண், களிமண் சிலைக்கு போய்த்து அல்லாஹ்வுடைய ஸ்தானத்தில் அந்த சிலையை வச்சு அதை வணங்குறாங்க. அப்போ இது இணை. இது எங்கள் எல்லாருக்கும் சாதாரணமாக தெரியக்கூடியது. அதே மாதிரி இன்னும் சில இணைகள் இருக்குது. அல்லாஹ்வுடைய பண்புகள் விஷயத்தில், அவனுடைய அதிகாரம் விஷயத்தில் கூட மக்கள் விளங்காத்தனமாக தெரியாதனமாக இணைகள் வச்சிருறாங்க. அந்த இணை சம்பந்தமான அறிவு இஸ்லாம் கொடுக்கப்பட்ட இந்த பிரிவுகளுக்கு கூட இல்லை. அப்போ அதுகளை தான் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முதற்கட்டமாக இதில் தொடராக நாங்கள் பார்ப்போம். எனவே அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்கின்றான் மிக தெளிவாக, நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ சிலர் என்ன செய்கிறாங்க, ஈமான் கொண்ட நிலையில் ஷிர்க் வைக்கிறாங்க. அதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். சூரா யூசுப் 106 வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அவர்களில் பெரும்பாலானோர் இணை கற்பிப்போராகவே தவிர அல்லாஹுவை ஈமான் கொள்வதில்லை, நம்புவதில்லை. அப்போ இந்த ஈமான்ல பிரயோசனம் இருக்குதா? ஒருபோதும் பிரயோசனம் இல்லை. அதே மாதிரி தான் இன்றைக்கு நம்ம சமூகம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத், அவங்களில் பெரும்பாலானவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறாங்க, அல்லாஹ்வை நம்பிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை ஏற்றிருக்கிறாங்க, மலக்குமார்கள், சொர்க்கம், நரகம் எல்லாத்தையும் நம்பிக்கிறாங்க. ஆனால் அவர்களில் பிரிந்து இந்த இருக்கிறது, பிரிந்து சிதைவடைந்து ஒற்றுமை இன்மை இருக்குதே, இதுவும் அல்லாஹ் குர்ஆன்ல இணைன்னு தான் சொல்றான். அந்த இணை இருக்குது. அப்போ அந்த இணை வச்சாலும் என்ன, அங்கே அவங்க அநியாயம் செஞ்சுட்டாங்க ஈமான் கொண்டதுக்கு பிறகு. அப்போ விடிவு கிடையாது. எனவே தான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இந்த பிரிவு என்ற இணையிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு கடுமையாக பாடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். எனவே தௌஹீத் சம்பந்தமான விடயம் மிகவும் நுணுக்கமானதாகும். இப்போ நாம சொன்ன விஷயத்தில் வச்சு தௌஹீதை பற்றி அமீர் எழுதுறாரு, தௌஹீத் சம்பந்தமான விஷயம் சும்மா லேசான விஷயம், அது ரொம்ப நுணுக்கமான ஒரு பகுதி. அதை யார் சரியாக புரிந்து கொண்டார்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்கள். பொதுவாக மக்கள் அதனது நுணுக்கத்தை பற்றி அறியாமல் ஷிர்கை செய்து தங்களுடைய ஈமானை பால்படுத்தி கொள்கின்றனர். அகீதாவில் கொள்கையில் வரம்பு மீறுதலின் மூலமே பெரும்பாலும் ஷிர்க் ஏற்படுகின்றது. அவுலியா உல்லாஹ் எனும் அல்லாஹ்வின் நேசர்களை விரும்புவது, அவர்களுடைய சிறப்புகளை ஏற்றுக்கொள்வது நிச்சயம் மிகவும் அவசியம். அல்லாஹுடைய தனித்துவம், அவனது பண்புகள், அவனது உரிமைகள் விடயத்தில் இவர்கள் கூட்டாக்கப்படுவது அதனுடைய முடிவல்ல. மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு நம்ம சமூகத்தில் அவுலியாக்கள் ஒரு சாரார் எடுத்துக்கொண்டு அவங்க நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிச்சுக்கிறாங்க. பொடிய சத்தம் போறாங்க, கொஞ்சம் தூக்கிட்டாங்க. விளங்காது, அவங்க விஷயம் விளங்காது. மிக முக்கியமான பாடங்கள். அப்ப நம்ம சமூகத்துல அவுலியாக்கள் என்று சொல்லி அவங்கள நேசிக்கிற வெளிப்பாடாக என்ன செய்யறாங்கன்னா, அதிகமான மக்கள் அவங்க நல்லமல்கள் செஞ்சு நல்லடியார்களாக மௌத்தா போய்த்தாங்க. அவங்களுக்கு கபரை மேல கட்டி அவங்கள்ட்ட போய்த்து தங்களுடைய தேவைகளை கேட்கிறது, அல்லாஹ்கிட்ட மன்றாட வேண்டிய கோரிக்கைகளை அவங்கள்ட்ட வைக்கிறது, அவங்களுக்கு போய்த்து சுஜூதில் விழுகிறது. இது போன்ற மிகப்பெரிய ஷிர்க் இன்றைக்கு இலங்கையில சில இடங்கள்ல பல பகுதிகளில் இருக்குது. இப்போ கிண்ணியா பொறுத்தவரையில மாஞ்சோலை என்ற ஒரு பகுதிக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க ஒரு பள்ளி இருக்குது. அது ஒரு அவுலியா இருக்கிறாரான்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டு அது கபரை கட்டி அவர்கிட்ட போய்த்து சில விஷயங்களை கேட்கறது. யாருக்காவது குழந்தை பாக்கி இல்லைன்னு சொன்னா அவர்கிட்ட போய்த்து எனக்கு குழந்தை தான் கேட்கறது, அல்லது அவருக்கு போய்த்து சஜதா செய்யறது, அல்லது ருக்கு செய்யறது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதை நம்மளோட சமூகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட உம்மத்தே செய்யுது. என்ன பாருங்க, எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் ஒரு பிழையான ஒரு அகீதா, பிழையான ஒரு கொள்கை வந்திருக்குதுன்னு சொல்லி. அப்போ இதைத்தான் இங்க அமீர் அவங்க கொண்டு வராங்க.
அகீதாவில் வரம்பு மீறுதலின் மூலம் பெரும்பாலும் ஷிர்க் ஏற்படுகின்றது. அவுலியா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எனும் அல்லாஹ்வின் நேசர்களை விரும்புவது, அவர்களுடைய சிறப்புகளை ஏற்றுக்கொள்வது நிச்சயம் மிகவும் அவசியம். ஆனால் அல்லாஹ்வுடைய தனித்துவம், அவனது பண்பாடுகள், அவனது உரிமைகள் விடயத்திலே இவர்கள் கூட்டாக்கப்படுவது அதனுடைய முடிவு அல்ல. இப்ப அல்லாஹ் கிட்ட போய் கேட்க வேண்டிய கோரிக்கை, யா அல்லாஹ் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட தான் நம்ம கையேந்தி கேட்கும், நேரடியா கேட்கலாம். இதை கொண்டு போயிட்டு செத்தவன் உக்கி மண்ணா போன ஒரு நல்லடியார் அவர் செஞ்ச நலவுக்காக அல்லாஹ் கிட்ட அவருக்கு கூலி கிடைக்கும். அவருக்கு எதுவுமே விளங்காது நம்ம கேட்கிற விஷயங்கள். அவர்கிட்ட போயிட்டு எங்களுக்கு இதை தாங்க அதை தாங்கன்னு கேட்டா இதுதான் அல்லாஹ் செய்யக்கூடிய வைப்பு. இது சமூகத்துல இருக்குது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கடா, அந்த மக்கள் அவங்கள அன்பு வைக்கிறோம், அவங்கள நேசிக்கிறோம் தான் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஆனால் நேசிப்பதன் முடிவு இது அல்ல, இது ஷிர்க்ல கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லி அவங்க எழுதுறாங்க. உண்மையான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாங்க. அதாவது மக்கள் இதனை அன்பு என கருதுகின்றனர், எனினும் இது அன்பு அல்ல, இது தங்களுக்கே விரோதமான ஒரு செயலாகும். அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடியதாகும். அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை அல்லாஹ்வுடைய பண்புகள் விடயத்தில் அல்லாஹ்வுடன் கூட்டாக்காமல் இருப்பது அவர்களுக்கு எந்த குறையையோ அவமதிப்பையோ ஏற்படுத்த போவதில்லை. அல்லாஹ்வுடைய பண்புகள் விஷயத்தில் அவுலியாக்களை நாங்கள் கூட்டாக்காமல் இருக்கிறது அவங்களுக்கு எந்த குறையை ஏற்படுத்தாது, அவங்களுக்கு ஒரு கண்ணியத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அவங்க நல்லவர்கள், நல்லடியார்கள், satellite. At about 1/4 of the diameter of Earth, it is the largest natural satellite in the solar system relative to the size of its planet. The 5th largest satellite in the solar system. Mars is the 4th planet from the Sun and the 2nd smallest planet in the solar system. In English, Mars carries the name of the Roman god of war and is often referred to as the Red Planet. Jupiter is the 5th planet from the Sun and the largest in the solar system. It is a gas giant with a mass 2.5 times that of all the other planets in the solar system combined, but less than 1,000th the mass of the Sunday. Saturn is the 6th planet from the Sun and the 2nd largest in the solar system after Jupiter. It only has 1/8 the average density of Earth. However, with its larger volume, Saturn is over 95 times more massive. இறுதியில் அன்பு என்ற அடிப்படையில் வரம்பு மீறுவதன் காரணமாக மறுமை வாழ்க்கை நாசமாகிவிட்டது. யார் மறுமையாளுக்கு நாசமாகுது, யார் அன்பு செலுத்துறோம்னு சொல்லி வரம்பு மீறி போயிட்டு அவங்களோட காலில் விழுந்தாங்களோ, அவங்களுக்கு சுஜூது செஞ்சாங்களோ, அவங்களோட தேவைகளை கேட்டாங்களோ, அவர்களுடைய மறுமை வாழ்க்கை அப்படியே நாசமாகி விடுகிறது. ஏகத்துவத்தில் இடைவெளி ஏற்படுகிறது. தௌஹீதில் இந்த ஏகத்துவத்தில் பெரிய இடைவெளி ஏற்படுகிறது. அனைத்து நற்செயல்களும் அழிந்து நாசமாகி விடுகின்றன. இந்த இணை வைக்கக்கூடிய நிலையில என்ன நற்செயலை செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய நேசர்கள் மீதும் அல்லாஹ்வுக்காக வேண்டியே அன்பு கொள்ளப்பட வேண்டும். எனவே அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டிய அன்பு, எந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி அன்பு கொள்ளப்படுகின்றதோ அவனுடைய உயரிய அந்தஸ்து, அவனது தனித்துவம், அவனது வரம்புகளை பேணிய வகையில் அன்பு கொள்வதே அல்லாஹ்வுடைய நட்பொருத்தத்தை பெற்றுத்தரும். அல்லாஹ்வுக்காக விரும்புவதில் அல்லாஹ்வின் நட்பொருத்தம் நாடப்படாமல் இருப்பது எவ்வளவு கவலைக்குரிய விடயமாகும். அதாவது ஒரு ஆள் அல்லாஹ்வுக்காக விரும்புகிற விஷயத்துல அல்லாஹ்வோட திருப்தி நாடப்படாமல் இருக்கிறது எவ்வளவு பெரிய கவலையை தருவது. இந்த சமூகம் நட்பொருத்தம் பேர்ல இணைய இல்லையா போய் செய்து ஷிர்க் வைக்கிதுன்னு சொல்லி எழுதுறாங்க. அல்லாஹுவோ ஒவ்வொரு செயலுக்குமான வரையறைகளை ஏற்படுத்தி இருக்கின்றான். எனவே அந்த வரையறுக்கப்பட்ட வரம்புகளை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வுடைய நட்பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய காரணியாக இருக்க முடியும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டு அல்லாஹுவை மகிழ்விப்பதென்பது ஒரு ஏமாற்றமேயாகும். எனவே இதிலிருந்து தவிர்த்து நடப்பது மிகவும் அவசியமாகும். அல்லாஹ்வை நாம சந்தோஷப்படுத்துறோம்னு சொல்லி பெய்த்து அல்லாஹ்வை என்ன செய்யறோம், நாம அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறோம். எனவே இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் எங்களுக்கு. இப்போது நாம் தௌஹீத் வேண்டி நிற்கக்கூடியவைகளையும் அதிகமான மக்கள் செய்துவிடக்கூடிய அதன் அனைத்து விதமான ஷிர்க்குகளை பற்றியும் தெளிவுபடுத்துகின்றோம். எனவே ஒவ்வொருவரும் அவைகளை மிகவும் அவதானத்துடன் படித்து ஷிர்க்குடைய அனைத்து வகைகளில் இருந்தும் விடுபட முயற்சிக்க வேண்டும். மாறாக அவைகளுக்கு அருகாமையில் கூட சென்றுவிடக்கூடாது. இதோட இந்த பாடவகுப்பு முடியுது. இப்போ இறுதியில் அமீர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தௌஹீத் சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் ஒன்று கிடைச்சிருக்கு. தௌஹீத் சொன்னா அல்லாஹ்வுடைய தனித்துவம், அவனுடைய பண்புகள், அவனுடைய உரிமைகள் விஷயத்துல அவனுடைய படைப்பினங்களில் யாரையுமே நாங்கள் கூட்டாக்க கூடாது. இதுதான் சுருக்கம். இப்ப இந்த மக்கள், இந்த மனித சமுதாயம் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த பண்புகள், தனித்துவம், உரிமைகள் விஷயத்துல ஷிர்க் வச்சிருக்கிறாங்கன்றத இன்ஷா அல்லாஹ் நாங்க வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல இதே போன்று ஆண்கள் பெண்களுக்கான பாடவகுப்புல தருவோம். அதை நீங்க நன்றாக விளங்கி மனசுல எடுத்து நாங்களும் அமல் செய்யறதோட எங்களோட உள்ளத்துல கூட அந்த மாதிரியான சிந்தனைகள் வராம, அப்படி வார நேரம் அதிலிருந்து நாங்கள் உடனடியாக மீள்றதுக்குரிய சந்தர்ப்பங்களை
அல்லாஹ் எங்களுக்கு ஏற்படுத்தி தரணும். அதிகமான ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி நம்மட சத்தியத்தில் வளர்ந்து வரக்கூடிய வாலிபர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இந்த மிக முக்கியமான இந்த தௌஹீத் விஷயத்தில், ஏகத்துவம் விஷயத்தில் அவங்களுக்கு இந்த சரியான புரிதல்கள் குறைவு. அதிகமாக நம்மளோட பிள்ளைகள் எடுத்துக்கொண்டா உம்மா வாப்பா இஸ்லாத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களும் சில அடிப்படைகளை விளங்கி வந்திருக்கிறாங்க. ஆனால் ஏன் நாம் இப்படி இருக்கணும், என்னத்துக்காக நாம் இந்த மாதிரி சமூகத்தை விட்டு ஒதுங்கணுன்றெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு சிந்திக்கிறாங்கன்ற விஷயம், அறிவுகள் போதாமல் தான் இருக்குது. அதை நாங்கள் அந்த வாலிபர்களுக்கான அந்த நிகழ்ச்சிகள், இது போன்ற நிகழ்ச்சிகளில் வாலிபர்கள் கலந்து கொள்கிற நேரம் அவங்களுக்கு இந்த தெளிவுகள் கிடைக்கும். அப்போ இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் அப்படி இந்த இதில் கட்டங்கட்டமாக வருது. இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த மின்ஹாஜுல் முஸ்லிமின் தொடர் 2ல் தொடர்ந்து நாம் பார்ப்போம். இந்த வாரம் எவ்வளோ தடிப்பு இருக்குது இந்த புத்தகம், எவ்வளோதையும் நாங்கள் பார்த்து படித்து எங்களோட அறிவை நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும். அதே நேரம் நம்மளோட இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன், இந்த புத்தகம் இங்கே கிண்ணியாவில் இந்த இடத்துல தொழுகை நடைபெறக்கூடிய இந்த முசல்லாவில் இருக்கும். நீங்கள் விரும்பினா பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், உங்களுக்கு ஃப்ரீ டைம்களில் அல்லது நேரம் கிடைக்கிற நேரம் இந்த புத்தகம் தமிழ் மொழியில் தானே இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். சரியா? இப்போ நான் உங்களுக்கு வாசித்து விளக்கப்படுத்த இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு மூடலாக இருந்தால், இந்த பிள்ளைகளோட இறைச்சலால் உங்களுக்கு புரியாமல் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ நாங்கள் 2 பக்கம் தான் பார்த்துக்கிறோம். இந்த 2 பக்கத்தையும் நீங்கள் ஒரு மீட்டி இன்னும் என்ன செய்யலாம், உங்களோட அறிவை, மார்க்க அறிவை வளர்த்து கொள்றதுக்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யலாம். எதிர்காலத்தில் இந்த புத்தகம் ஒவ்வொரு வீடுகளிலையும் இருந்து அந்த முஸ்லீம்களை வழி நடாத்த வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ முதற்கட்டமாக ஒவ்வொரு கிளைகளுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கிறோம். சிலர் எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க, சில சவர்மார்கள் தங்களுடைய குடும்பம் சார்பாக எடுத்து போய்க்கிறாங்க. இது ஒரு பிரதியினுடைய விலை 1500 ரூபா. இன்ஷா அல்லாஹ் அது நீங்கள் படிக்கிறதோட தலைமைத்துவம் சார்பாக நம்மளுக்கு ஒரு கடமை இருக்குது, மக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துறது, மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறது. எனவே மசூத் அஹமது இமாம் அவர்களுடைய அந்த நூல்களின் அடிப்படையில் உங்களுக்கு மார்க்க வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் நடைபெறும். தொடர்ந்து நடக்கிறதுக்கு எல்லாரும் துவா செஞ்சு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு